ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். ரிஷபராசியை பொறுத்தவரையும் ரிஷப லக்னத்தை பொறுத்தவரையும் ராசிக்கு 9ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கைகள், சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய். இது எல்லாமே ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்துக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கா. இது எல்லாமே எங்கே அமைஞ்சிருக்கு? ரிஷபத்தை பொறுத்தவரை செவ்வாய் பலம் மிக்கவர். செவ்வாய் நல்லா இருந்தால் தான் பார்ட்னர்ஷிப், செவ்வாய் நல்லா இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு, செவ்வாய் நல்லா இருந்தால் தான் மனைவி. எந்த ஒரு உறவுமே அந்த பிளானட் அப்படிங்கிறது வீக் ஆச்சுன்னா அது வீக்கு தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ராசிக்கு 9ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கைக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை கிரகங்கள் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காங்க, நிச்சயமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிஷபராசி ரிஷப லக்னம், காலபுருஷனுக்கு 2வது வீடு. இங்கே சந்திரன். சாஃப்டான பர்சனாலிட்டிஸ், மனசில் ஒன்று வெளியே ஒன்று, பேசவே மாட்டாங்க. பேசுகிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப திட்டுறதே அப்படியே சாஃப்டான விஷயத்தை தான் பேசுவாங்க. கோவப்பட்டு ஒரு வார்த்தையை விடாத ராசி எதுனா இதுதான். யாராவது படபடன்னு பேசுனாங்கன்னா எனக்கு படபடன்னு வருதுங்க, ஒரு 10 நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இந்த சந்திரனை செவ்வாய் பார்த்தா வேற மாதிரி இருப்பாங்க. ஆனால் வெறும் சந்திரன், பியூரான சந்திரன் இருந்ததுன்னா அது இவங்க இந்த மாதிரி கேரக்டர் தான் அடித்து சொல்லலாம். ரிஷத்தை பொறுத்தவரையும் பணத்தை பார்த்திங்கன்னா தனக்கு ஒன்று வேணும்னா வாங்க தெரியாது, அடுத்தவங்களுக்குன்னா என்ன வேணாலும் செலவு பண்ணுவாங்க. வட்டிக்கு வாங்கி கூட மற்றவங்கள சொகுசாக வைக்கக்கூடிய ராசி. என்ன விஷயம் இருந்தாலுமே தன்னுடைய பிரச்சனையை வெளியே சொல்லாத ராசி எதுன்னா ரிஷபந்தாங்க. தைரியமாக சொல்லலாம். அந்த மூடி மறைக்கக்கூடியது, தன்னுடைய சோகத்தை அன்னைக்குள்ளே போகட்டும், மற்றவங்களுக்குலாம் தெரிய வேண்டாம். தான் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய அப்பா அம்மாவை சொகத்தாக வைப்பாங்க, தன்னுடைய மனைவி. இதுவே இந்த ராசியில் பிறந்த பெண்ணாக இருக்கட்டும், தன்னுடைய கணவனை எல்லா வழியிலைங்க ரொம்ப 10 ரூபா சம்பாரிச்சாலும் அவங்களுக்கு சொகுசாக என்ன வச்சுக்கலாமோ அவங்க பாவம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நினைப்பாங்க. தவிர்த்து தனக்கு ஒன்று வேணும்னு அந்த பணத்தை மிச்சம் பண்ணி பிடிக்க தெரியாத ரிஷபம் இல்லவே இல்லைங்க, அடித்து சொல்லலாம். எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குங்க. தன்னுடைய வீட்டுக்கார்ட்ட பணத்தை வாங்கிட்டு கொடுக்கக்கூடிய ரிஷபத்தை பார்த்துடலாம். ஒரு சுயநலமற்ற ராசி. எல்லாரும் ஏமாத்துறாங்க இன்னைக்கு இந்த ராசியை பொறுத்தவரையும். பெரிய அளவுக்கு பாதிப்புங்க. ஒரு குரோத் இல்லாமல் சனீஸ்வர பகவான் ஒன்று மட்டும்தான் இந்த ராசிக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. இன்றைக்கும் பாருங்க, சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. என்ன மன அழுத்தம்னு தெரில, அந்த மாதிரி ஒரு மன அழுத்தம், ரொம்ப போராட்டம். எல்லா விஷயம் எடுத்தாவே போராட்டம். கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 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 விஷயம் ஒரு எண்டுக்கு வந்துருச்சுன்னா, எண்டு அப்படின்னு இல்லாமல் மறுபடியும் அது கமா போட்ட மாதிரி அடுத்த வேலையை அதை அப்படியே இழுத்துட்டு போகிறத கண்கூடாக பார்க்கலாம். இன்றைக்குமே யாருமே தொட முடியாத உயரத்தில் தான் உங்களை சுக்கிரன் வச்சுருக்காரு, அது வேறு விஷயம். ராசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட விஷயங்கள் யார் கீழே தள்ளினாலும் எந்திரிச்சு வாழ்க்கையில் நின்று ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அதனால தான் இவங்க ரிஷபத்தில் பிறந்திருக்காங்க. சந்திரன் ரொம்ப பலம் மிக்கவர். அதனால் வாழ்க்கையை எப்படியோ அடித்து பிடிச்சி மேலே கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிறது நீங்கள் இதுவே இல்லை. ஆனால் தன்மானத்துக்காக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்காக அப்படிங்கிறது இந்த ராசியை பொறுத்தவரையும் அது ஒன்று தான் நெகட்டிவ். யோசிக்காமல் கண்மூடித்தனமாக செலவு பண்ணுவாங்க. இன்றைக்கும் பாருங்கள், என்னோட தம்பியாக இருக்கட்டும், அக்கா குழந்தைகளாக இருக்கட்டும், இவங்கள மாதிரி யாருமே ஹெல்ப்பிங் அப்படிங்கிறத பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பண்ண முடியவே முடியாது, தைரியமாக சொல்லலாம். நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். பார்க்கும்போது அவங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருந்தோம், இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க வாழ்க்கையில். நான் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த தசா புத்தி உங்களுடைய குழந்தை ஸ்தானத்துக்கு வீக்காக இருக்குது. அவங்ககிட்டருந்து நீங்கள் திருப்பி ஹெல்ப் பெற முடியாது. ஏன்னா உங்களுடைய வலுக்கட்டாயமாக இன்றைக்கி உங்ககிட்ட அவங்கள பிரச்சனை நோக்கி வருவாங்க அப்படின்னு. நான் என்னுடைய குழந்தைக்கு ஏதாவது ஹெல்ப்பு கேட்டுருவேனோ என்னமோன்ட்டு எங்கிட்ட தொடர்ந்து சண்டைக்கு வராங்க மேடம், பேசுறது இல்லைங்க மேடம். என்னுடைய குடும்ப உறவை என்னை விட்டு ஒதுக்கி வச்சதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். நம்ம சொன்ன இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரையும் ரொம்ப கவனமாக இல்லைன்னா பொருளாதார இழப்புகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொத்தை எல்லாத்தையுமே சரிசமமாக பங்கி, நம்ம தம்பி தானே, நம்ம அண்ணன் தானே, நம்ம அம்மா தானே அப்படின்னு சரிசமமாக பங்கி, இன்றைக்கி இவருக்கு வர வேண்டிய ஷேர் ரொம்ப கம்மியாக வந்துச்சு. அவங்களாம் நான் இருக்கவங்களை பார்த்துக்கொண்டு எல்லாருமே அவங்களோட ஷேரை வாங்கி பிரிஞ்சு போயிட்டாங்க. இன்றைக்கி இவர் அதையே பிஸ்னஸை பண்ணி கடன் பண்ணி இன்றைக்கி தன்னுடைய குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு சிரமப்படுறார். இன்றைக்கி அவருடைய குழந்தை ஸ்தானம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வீக்காக இருந்து நம்ம பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது ட்ராப் அவுட் ஆகுற மாதிரி இருக்குதுங்க, ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு. ஸ்கூலெல்லாம் எப்படியோ அடித்து பிடிச்சி படிக்க வச்சிட்டேன் மேடம். இந்த டிகிரி இந்த காலேஜ் அப்படின்னு வரும்போது தடுமாறுச்சு. ஏன்னா அந்த பையனுடைய ஜாதகத்தை நம்ம பார்த்து சொன்னோம், நல்லா தான் இருக்குங்க, ஆனால் டிகிரி லெவலில் தான் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆச்சு அந்த பையனோட ஸ்டடீஸ் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ண முடியல. ஏன்? எவ்வளோ சொத்து விற்றும் தன்னுடைய அடிப்படை தேவை சாப்பாட்டுக்கு மட்டும்தான் இன்றைக்கி சம்பாதிக்க முடியுதோ தவிர்த்தவர்னால அந்த குழந்தையோடைய பேசிக் எஜுகேஷன் லெவலை
ஃபுல்ஃபல் பண்ண முடியல. ஏன்னா 2 பேர் ஜாதகத்தையும் இண்டிகேட் பண்ணுச்சு. இப்போ அந்த குழந்தை ஸ்தானமும் வீக்காக இருக்குது. அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த படிப்பு ஸ்தானம் அப்படிங்கிறது இருக்குது. அதே பையன் 5th to 12th வரை பெரிய ஸ்கூலில் படிச்சிருக்கானுங்க. பெரிய ஸ்கூலில் படித்தப்போ அந்த பிளானட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. 2ஆம் இடமும் சரி 4ஆம் இடமும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. 9ஆம் இடம் மட்டும்தான் வீக்காக இருந்து நம்ம தெளிவாக சொன்னோம். இப்போவே கவனமாக பண்ணுங்கள், இந்த செலவெல்லாம் குறுக்குங்க, இந்த செலவெல்லாம் குறுக்கி நீங்கள் காலேஜுக்கு பணத்தை சேர்த்துங்கன்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. இன்றைக்கி அந்த பையன் கிட்டத்தட்ட 2 வருஷமாகி ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கார். அப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்ல வருது? பிறந்த கால ஜாதகம் ஒரு கண்ணாடி. எந்த விஷயம்லாம் நமக்கு பாசிட்டிவ், எந்த விஷயம்லாம் நமக்கு நெகட்டிவ், இதெல்லாம் வரதுக்கு காத்துட்ருக்கு. எதெல்லாம் நம்ம இனிமேல் ஃபேஸ் பண்ண போகிறோம், எதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்துக்குமே ஒரு கிளியர் கட்ட ஒரு சொல்யூஷனாக பிறந்த கால ஜாதகம் நமக்கு அன்னைக்கு பதில் இண்டிகேட் பண்ணுச்சு. ஆனால் நம்ம சொன்னால் அவங்க கேட்கவே இல்லை. இப்போ இன்னைக்கு வந்து மறுபடியும் திருப்பி ஸ்டடீஸ் எப்போ கண்டினியூ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் பதில் சொல்லும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும். என்னுடைய ராசியோடைய பலன்கள் மிஞ்சி போனால் 20 to 30%. அதுவே சந்திரன் கூட ராகு இருந்தால் பலன் வேறு. அதுவே குரு பார்க்காத சந்திரனாக இருந்தால் பலன்கள் வேறு. அதே செவ்வாய் பார்த்த சந்திரனாக இருந்தால் பலன்கள் வேறு. குடும்பமே சேர்ந்து கஷ்டப்படும் செவ்வாய் பார்த்த சந்திரனாக இருந்தால். நம்ம சொல்லலாம் செவ்வாய் மங்கள யோகம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே அந்த ஜாதகத்தினுடைய கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வீக்காக இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ இதெல்லாமே பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இதை கொண்டு போய் அதை வச்சு பொருத்தி பார்க்கக்கூடாது. அப்படி பார்ப்பதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30% மட்டுமே தான் பலன்கள் பொருந்தி வரும். ரிஷபராசியை பொறுத்தவரையும் 9ஆம் இடமான பாக்கிய மற்றும் பாதகஸ்தானத்தில் பலம் பெற்ற செவ்வாய் கல்யாணம் ஓடி அந்த கல்யாணத்தை நடத்த முடியலன்னு எனக்கு தடுமாறிட்டு இருந்தீங்க. ஒரு நாளும் குழந்தைய வீட்டில் வச்சுருக்கிறது மடியில் வந்து நெருப்பு வச்சுருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 30 வயது 31 வயது ஆகுது. ஏதாவது ஒன்று பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துர்லாமா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கெல்லாம் இப்போ வந்துட்டிங்க. மாப்பிள்ளை கிடச்சா போதும், பொண்ணு கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகி இறங்கி வந்துட்டிங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லும் விதமாக தரமான வரன். அது என்னங்க தரமான வரன்? இதுக்காக தான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு தான் எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவு அந்த மாதிரி ஒரு யோகத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க இந்த வரக்கூடிய டைமில். இந்த 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துல இப்படி பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கும்போது திருமணத்துக்கு அப்படிங்கும்போது ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. அதே போல் காதல், இந்த காதல் கை கொடுமா கை கொடுக்காதா? இந்த ராசியை பொறுத்த வரையுமே இந்த குரு இந்த புதன் காம்பினேஷன் வந்துட்டாலோ இல்லை இந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட காம்பினேஷன் வந்துட்டாலோ காதலை நினச்சி ஒரு நாளும் பயப்பட வேண்டிய சூழ்நிலை. இது கல்யாணத்தில் எண்ட் ஆகுமா எண்ட் ஆகாதா, இது பிரச்சனைகளாக போயிட்டு இருக்குது, இதெல்லாம் சரியாகுமா ஆகாதா. இந்த காதல் ஸ்தானத்துக்கு 12ல் கேது இருக்கார். அவர் படாத கன்ஃபியூஷன் படுத்துட்டு இருக்கார். ஏதாவது பண்ணி இந்த காதலை கட் பண்ணணும் அப்படிங்கிற வேலையை இந்த கேது பண்ணிட்டு இருக்காரு. பிறந்த கால ஜாதகத்தில் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இன்னைக்கு ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள். அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக மாறப்போகுது. எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேற போகுது. இந்த குடும்பத்தில் நம்ம எதுக்கு வாழ்கிறோம், இவங்க கூட எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த அனைவருக்குமே இது ஒரு நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஏதாவது பண்ணி நான் வெளியே போகலான்னு இருக்கேன். இதெல்லாமே இந்த மன உளைச்சல் தீருமா, பதற்றம் தீருமா? எஸ், நிச்சயமாக தீரும். புதிய நபர்களுடைய அனுசரணைகள் அதிகமாக கிடைக்கும். இன்னொரு நபரால் நான் பிரயோஜனப்பட்ட மாதிரி ரிஷபம் பிரயோஜனப்பட்டுச்சா அப்படின்னா இல்லவே இல்லை. நான் பட்டுச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு புதிய நபர்களால் நிறையா பிரச்சனைகள், நிறைய தாக்கங்கள், நிறைய விஷயங்கள் நெகட்டிவ் தான் வந்திருக்கு. இனி அதெல்லாமே மாறப்போகுது. 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலை 5 மணி நேரம் 6 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையாக செஞ்சிட்ருக்கேன். க்ரோத் இல்லவே இல்லை. ரிஷபத்தை பொறுத்தவரையும் பாருங்கள், கண்மூடித்தனமாக வேலை செய்யுங்க. சம்பளம் வந்துச்சு வரல அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. 10 வருஷமாக இருந்தாலும் 20 வருஷமாக இருந்தாலும் ஓனர் என்னை நம்புறாங்க, நான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஒற்றுமைக்கு பேர் போன ராசியா, அதனால் எல்லாரையும் ஒற்றுமையாக வச்சுருப்பாங்க. இனி அதெல்லாமே மாறப்போகுது. நிறைய புதிய வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரதுக்கு காத்துட்ருக்கு. அதெல்லாம் எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிற குழப்பத்தினால நிறைய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. நிச்சயமாக எடுத்துக்கோங்க. அதனால் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, கௌரவம்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வீக் ஆயிடுச்சு, நான் ஒருபோதும் கீழே போயிடுவேனா அப்படிங்கிற பயங்கள் இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய தைரியமான ஆளாக இருந்தாலும் சரி, ரிஷபத்தை பொறுத்தவரையும் செவ்வாயே ரிஷபத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த யோசனை வராத நாட்களே இல்லை. அந்தளவுக்கு இன்றைக்கி பிரச்சனைகள், பொருளாதாரம் அதெல்லாமே இன்றைக்கி மாறப்போகுது. நல்லா ஜாலியாக இருக்கேன், நல்லா பில்டப் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து நல்லா மேக்கப் பண்ணுறீங்க வந்து அப்படி சொல்லியே மற்றவங்க வந்து இன்றைக்கி உங்களைய இந்த எவிலைஸ்ன்னு சொல்லக்கூடிய கண் திருஷ்டிகள் அப்படிங்கிறது ரிஷபத்தை பொறுத்தவரை ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது. பிளானிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக இருக்க போகுது. மன இறக்கங்கள்,
நிறைய மனசு விட்டுருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு சொல்றதுக்கு, "இது பண்ணு சரியாயிரும். இதை முயற்சி பண்ணு. இதே மாதிரி இருக்காது." அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஹோப் குடுக்கறதுக்கு யாருமே இல்ல. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல யார் குடுத்தாலும் குடுக்காட்டி சனீஸ்வர பகவான் இருக்காருங்க உங்க ராசிய பொறுத்தவரை யோகாதிபதி. அவர் கைவிடவே மாட்டாருன்னா, எஸ் நிச்சயமாக சோதிப்பார். ராசி 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். சோதிப்பார். ஆனா கைவிட மாட்டார். அதனால நிச்சயமாக நீங்க எட்டி பிடிக்கிற உயரத்துல தான் இந்த வெற்றிகள் அப்படிங்கிறது ரிஷபத்த பொறுத்தவரை இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. புதிய தொழில் தொடங்க, நெறைய விஷயங்கள் புதுசா கிடைக்க, வேலை வாய்ப்புகள் கிடைக்க, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லதா நடக்கிறதுக்கு, குழந்தை பேரு இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல ஒரு யோகத்த குடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. நம்ம சொன்ன மாதிரி தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும். தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.